இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் அழுகிற மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா ஹார்மிங் தெம் செல்ஃப். கை பார்த்தா ஃபுல்லாக கீரலாக இருக்கும் தாட்ஸ். இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுறது? அது இம்மெச்சூர் தான் சொல்ல முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது லவ் இஸ் நாட் த ஒன்லி திங் வி ஹேவ் இல்லையா? இப்போ வந்துட்டு காதல் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கன்னா அப்போ யூ ஆர் நாட் வேல்யூயிங். இப்போ ஒரு பர்சன் மேலே இருக்கிற காதல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. த லவ் யூ ஹேவ் ஃபார் யுவர் மதர், யுவர் சிஸ்டர், யுவர் பிரதர், யுவர் ஃபாதர், அதெல்லாம் என்ன ஆச்சு? அங்கேயே நீங்கள் எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணுறது தானே. வென் யூ இட் ஃபார் ஒன் பர்சன், வாட் அபவுட் த அதர் பீப்புள் ஹூ லவ் யூ அண்ட் ஹூம் யூ லவ்? அந்த செல்ஃப் ஹார்ம் வந்துட்டு ஐ வுட் சே என்னடா அப்படிங்கிற 2 விதமாக அதை நான் பிரிப்பேன். இது நான் அதாவது ஹர்ட் பண்ணணும்னு நான் சொல்ல, பட் ஸ்டில் சாக போகிறேன்னு சொல்லிட்டு அது ஆப்போசிட் பர்சனுக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சு யூஆர் ஹர்ட்டிங், யூஆர் நாட் லவ்விங் தட் பர்சன். நான் இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கேன், நீ ஆப்போசிட் பர்சனை வந்துட்டு நீ கில்ட் ட்ரிப் பண்ணுற. அதுக்கு பேர் எப்படி நீங்கள் லவ்னு அதை சொல்ல முடியும்? வென் யூ ரியலி லவ் த பர்சன் யூ ஒன்ட் பாதர் தெம். அவங்க நோ சொல்லிட்டாங்கன்னா யூ வில் கம். அவங்க நோ சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வேணாம் போடுறதுக்கு, ஸோ நான் வந்துட்டு விலகிட்டேன். இதுதானே ட்ரூ லவ்.